மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. இவங்க போட்டோவை காட்டி யாரை கேட்டாலும் தெரியலன்னு சொல்றாங்க. அப்படி எங்க தான் இருப்பாங்க ரெண்டு பேரும்? நடந்து நடந்து கால் வலி வந்ததுதான் மிச்சம். நீ இங்கதான் இருக்கியா? எப்படியோ ஒரு வழியா உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். Thank God. அப்ப நீ இந்த ஏரியாவில் தான் இருக்க. அது போதும்டி எனக்கு. உன்னை ஃபாலோ பண்ணி உன் வீட்டை கண்டுபிடிச்சு உன் மூலமா கௌதம் கிட்ட கையெழுத்த வாங்குறேன். எவ்வளோன்னு ஆச்சு? 150 ரூபா ஆச்சுமா. இந்தாங்க. மீதி இருந்தாங்க. என்னம்மா எதுக்கு போன் பண்ணிட்டு இருக்க? எங்கடி இருக்க? இலக்கியாவை தேடி போனியே, என்னாச்சு? மா, இலக்கியாவை கண்டுபிடிச்சிட்டமா. என்னடி சொல்ற? அவ எங்க இருக்கா? அத தெரிஞ்சுக்கதான் இலக்கியா பின்னாடியே போயிட்டு இருக்கேன். அவ காய்கறி வாங்கிட்டு போறத பார்த்தா இங்கதான் எங்கேயோ பக்கத்துலதான் அவ வீடு இருக்கு போல இருக்கு. எப்படியாவது வீட்டை கண்டுபிடிச்சு அவகிட்ட தந்திரமா பேசி சம்மதிக்க வச்சு கௌதம் கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வந்துடுடி. அப்பதாண்டி நம்ம பைரவிய ஓரங்கட்டி உட்கார வைக்க முடியும். இல்லனா உன் புருஷனை அவ காலடியிலே உட்கார வச்சிருவா. அம்மா, இலக்கிய என்ன கண்டுபிடிச்சிட்டா காரியம் கெட்டுரும். நீ இப்ப போன் வை, நான் அப்புறம் கால் பண்றேன். ஐயோ, இலக்கிய எந்த பக்கம் போயிருப்பா? எங்க போயிட்டு இருந்தா? எங்க போயிருப்பா? என்னடி, என்ன ஃபாலோ பண்றியா? ஓ, அத்தை கிட்ட கால்ல விழுந்து கெஞ்சி கேட்டும் காரியம் நடக்காததால இப்ப எங்களோட வீட்டை கண்டுபிடிச்சு வீட்டுக்கே வந்து எம்வாக் மாலோட டாக்குமெண்ட்ஸ்ல கௌதம் கிட்ட கையெழுத்து வாங்குறது தானே உன் பிளானு? உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? அதான் ஃபோர்ஜரி பண்ணி சொத்தை எல்லாம் புடுங்கிக்கிட்டு எங்களை இப்படி வெளியே துரத்திட்டியே. அப்புறம் எதுக்கு ப்ராஜெக்ட், காசு, பணம்னு இப்படி நாயா பெய்ய அலையிற? நான் ஒன்னும் அடுத்தவங்க காசுக்காக எல்லாம் அலையல. எம்வாக் மால் ப்ராஜெக்ட் முறைப்படி எங்களுக்கு வர வேண்டியது. அதுல உங்க புருஷன் கையெழுத்து போடணும்னு சொல்லிட்டாங்க. அத அத்தை தான் புரிஞ்சுக்கல. அதான் ஒன்ன தேடி வந்தேன். எங்க பாரு, ஒழுக்கமா உன் புருஷன் கிட்ட சொல்லி டாக்குமெண்ட்ல கையெழுத்து வாங்கித்தான். அப்படியே அரஞ்சனா பாத்துக்கோ. எவ்வளவு நெஞ்செழுத்து இருந்தா கௌதம ஏமாத்தி நடு தெருவுல நிக்க வச்சுட்டு இப்ப அவர்கிட்டயே கையெழுத்து வாங்க வருவேன். ஏய், நீ நினைக்கிறது என்னைக்குமே நிறைவேறாது. மரியாதையா ஓடி போயிடு. முட்டாள் மாதிரி பேசாத. கௌதம் சைன் பண்ணலனா ப்ராஜெக்ட் SSKவுக்கே போயிடும். நம்ம குடும்பத்துக்கு வர வேண்டிய ஒரு நல்ல விஷயத்தை இப்படி தடுக்க பாக்குறியே, உனக்கு இது நியாயமா? என்னது நம்ம குடும்பமா? இப்போதான் நாங்கெல்லாம் உங்க குடும்பம்னு உனக்கு தெரியுதா? எங்களை அன்னைக்கு வெறும் கையோட வீட்டை விட்டு துரத்துனியே, அப்ப தெரியலையா? எங்களை பார்த்து ரோடா போய் கையேந்துங்கன்னு சொல்லி திமிரா சொல்லிட்டு இப்ப கௌதம் கிட்ட வந்து கையெழுத்துக்காக கையேந்த வந்திருக்கியா? சி, நீ எல்லாம் என்னடி ஜென்மம்? கையெழுத்தும் கிடைக்காது, உனக்கு ஒரு மண்ணும் கிடைக்காது. மரியாதையா வந்த வழிய பார்த்துட்டு ஓடி போயிடு. ஏய், எங்க பிடி உங்ககிட்ட சிக்கிருச்சுன்னு ரொம்ப ஆடாத. எங்களுக்கு எம்வாக் மால் ப்ராஜெக்ட் கிடைச்சே ஆகணும். உன் புருஷன் கிட்ட கையெழுத்த வாங்காம விட மாட்டேன். நீ கௌதம சைன் போட சொல்றியா இல்லையா? நான் இவ்ளோ சொல்லிட்டு இருக்கேன், நீ திமிரா பேசிட்டே இருக்க. உன்ன
உனக்கெல்லாம் ஓ வழியில சொன்னா தாண்டி புரியும். இரு. ஏய் என்னடி பண்ற? ஓடிடு. இல்லன்னா மண்டை பொளந்துருவேன். போடி இரு. போ. போடி சொன்ன. போடி. நான் ஓடிறேன். அம்மா நல்ல வேலை தப்பிச்சு. இவன் அதை விட மோசமானவளா இருக்கா. ரோடு கூட பக்கமா கல்லால அடிக்க பாக்குறாளே. இருக்கட்டும், அவளோட திமிர உடக்குறேன். எனக்கு ஒரு நேரம் வரும், அப்ப இலக்கியோட நிம்மதியா நான் கெடுக்கிறேன். இந்த ரேவதி எங்க போனா? ஏய் ஏய் நில்லு நில்லு, எங்க போன? அது இது என்ன தலையில கட்டு? அது ஜானகி என்னாச்சுன்னு சொல்லு, பதட்டமா இருக்கு. தலையில எப்படி அடிபட்டுச்சு? ஐயோ அது வந்து இங்க பாரு, எங்கேயாச்சும் இடிச்சுக்கிட்டியா? கீழே விழுந்துட்டியா? சீக்கிரம் சொல்லு ஜானகி. பொறுமை, ஒண்ணும் இல்ல, நான் பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டேன். ஆமா. பார்த்து போக மாட்டியா? ஐயோ நான் பார்த்து தான் போனேன் ரேவதி. சோப் கீழே விழுந்திருந்ததா, அதை நான் பார்க்கல. கால் வச்சனா அப்படியே வழுக்கி விட்டுருச்சு. சோப்பா? அது எப்படி கீழே விழுந்துச்சு? இரு நான் போய் பாத்துக்கிறேன். ஏய் 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 வா, ஏன் இங்க வா. அத நான் எடுத்து மேல வச்சிட்டேன், அதெல்லாம் ஓகே. இப்போ அதெல்லாம் நடந்து போச்சு, அத பத்தி பேசி இப்ப என்ன பிரயோஜனம்? அத்தை அத்தை அத்தை, ஐயோ என்னத்த இது? தலையில கட்டு போட்டுருக்கு. என்ன ஆச்சு? ஐயோ பயப்படாத இலக்கியா, நானும் இப்பதான் ஜானகி கிட்ட கேட்டேன். பாத்ரூம்ல இருக்க சோப்பு மேல தெரியாம காலை வச்சு ஜானகி கீழே விழுந்திருக்கா. அதான் அடிபட்டிருக்கு. ஆமா. அத்தை கவனமா இருக்க மாட்டீங்களா அத்தை? அம்மா ரொம்ப அடியா? இல்ல இல்ல, லேசா தான் அடிபட்டிருக்கு, ஒண்ணும் இல்ல. அதான் டாக்டர் வந்து ஒண்ணும் இல்லன்னு சொல்லிட்டாங்க. ஹாஸ்பிடலுக்கு எப்படி போனீங்க? அதான் பூஜா. பூஜாவா? அதான் இங்க பக்கத்துலயே தெருவுல பூஜா ஹாஸ்பிட்டல்னு இருக்கு, அங்க போனேன்னு தான் சொல்ல வந்தேன். அங்கதான் டாக்டர் சொன்னாங்க. அது இருக்கட்டும், அத்தைக்கு அடிபட்டப்போ நீங்க எங்க போயிருந்தீங்க? அது நான் கோயிலுக்கு போயிருந்தேன். கோயிலுக்கா? காலையில சஷ்டின்னு போனேன், இப்ப வா திரும்பி வர. அவ்வளவு நேரம் என்ன பண்ண? அது சஷ்டியை முடிச்சிட்டு செங்கல்பட்டுக்கு பக்கத்துல இருக்க சிங்கப்பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வரேன். அதனாலதான் லேட் ஆயிடுச்சு. உங்களை யாரு அவ்வளவு தூரம் போக சொன்னது? உங்க ரெண்டு பேருக்குமே உடம்புல பிரச்சனை இருக்கு, ஆனா அத பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம நீங்க தூரத்துல இருக்கிற கோவிலுக்கு போறீங்க. நீங்க தலையில அடிபட்டு கட்டு போடுற அளவுக்கு அஜாக்கிரதையா இருந்திருக்கீங்க. ரெண்டு பேரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு கிடைக்க ஒண்ணு ஆயிருந்தா என்ன பண்றதுன்னு சொல்லுங்க. நீங்க வீட்ல சேஃபா இருப்பீங்கன்ற நம்பிக்கையில தான் நானும் கௌதமும் வேலைக்கு போறோம். நீங்க சும்மாவே இருக்க மாட்டீங்களா? என்ன இலக்கியா, இப்படிலாம் நடக்கும்னு யாருக்காவது தெரியுமா என்ன? அதே மாதிரி இப்படி நடக்குமோன்னு பயந்துகிட்டு வீட்லயே எங்கேயோ அசையாம அப்படியே உட்கார்ந்துருக்க முடியுமா சொல்லு? நான் சொல்றது கரெக்ட் தானே ரேவதி? ஆமா ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான். செய்யற தப்புக்கு ரெண்டு பேரும் கூட்டணி வேறையா? இன்னைக்கு வேற அங்க மில்லுல அங்க ஸ்கூல்ல ஒரு அம்மாக்கு அடிபட்டு உயிர் பொழைச்சாங்க. அத பார்த்ததுமே எனக்கு உங்க ஞாபகம் தான் வந்துச்சு தெரியுமா? கொஞ்சம் நான் சொல்றதையும் கேளுங்க. ஏற்கனவே உங்க ரெண்டு பேர் உடம்புலயும் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு, அதானே சொல்ல வர? இப்படியே எப்ப பார்த்தாலும் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குன்னு சொல்லியே நாங்க பேஷண்ட் ஞாபகப்படுத்திக்கிட்டே இரு என்ன? ஆமா, உனக்கு ஸ்கூல் 4 மணிக்கு தானே விடும். இவ்வளவு நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? அது வந்து பசங்களுக்கு எக்ஸ்ட்ராவா ஸ்பெஷல் கிளாஸ் இருந்ததா, அது லேட். ஓ, அதுக்கப்புறம் லேட்டுக்கு இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்கு. என்ன காரணம்? அந்த அஞ்சலி இருக்கால, அவ என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தா. அடி பாவி! அஞ்சலியா? அவ எதுக்கு உன்னை ஃபாலோ பண்ணா? வேற எதுக்கு? எம்வாக் மால் ப்ராஜெக்ட் அவளுக்கு கிடைக்கிறதுக்காக கௌதம் கிட்ட கையெழுத்து வாங்கி தர முடியாதுன்னு ஜானகி அத்தை திட்டி அனுப்பிட்டாங்கல்ல, அதான். அடுத்து என்கிட்ட ரெக்கமெண்டேஷனுக்கு வந்திருக்கா. இந்த அஞ்சலி அடங்கவே மாட்டா போல இருக்கு. ஆமா, நீ ஒண்ணு அவகிட்ட சம்மதம் சொல்லல? அது எப்படி அத்தை சொல்லுவேன்? முடியாது போடின்னு அடிக்காத குறைய அவளை துரத்தி விட்டுட்டேன். கரெக்டா சொன்ன. ஏன் நீ அடிக்கல? அவ கண்ணத்துல 2 அறை விட்டு போடின்னு சொல்லிருக்கணும். காரியம் நடக்கணும்னா அவ என்ன வேணாலும் அதுக்காக செய்வா. விடுங்க அத்தை, நான் போட்ட போடல. இனிமே அவன் நம்ம பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டா.
சரி நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆ ஆயிட்டேன். சரிம்மா. ஷாக் அடிச்சு விழுந்து காயமானத பொய் சொல்லி சமாளிச்சிட்டேன். சரி நான் போய் கொஞ்சம் ரெஸ்ட் நீ ரெஸ்ட் எடுப்போ. நல்ல வேளை கோயில் பிரசாதம் எங்கன்னு என்கிட்ட கேட்கல. கேட்டிருந்தா நல்லா சிக்கியிருப்பேன். இதே மாதிரி தினம் தினம் என்ன சொல்லி தப்பிக்கிறதுன்னு தெரியலையே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.